நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கு நம்ம நினச்சாலும் கூட சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அம்மாக்கள்லாம் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கிராமில் வாங்கியிருப்பாங்க. இல்லை ஒரு பவுனு கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நினச்சாலும் கூட அந்த அளவுக்கு முடியவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கிராமோட விலை 7000 போகுது. அப்படின்னும்போது நம்மளால் இப்போ இருந்து கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன். பிள்ளைங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அவங்களுக்கு குறிப்பிட்ட ஓரளவுக்கு நம்மளால சேர்த்து கொடுக்க முடியும். எப்பயுமே எதில் நம்பி பெஸ்ட்டாக நம்ம போடச்சுங்கன்னா கோல்டு இது ரெண்டையுமே பெஸ்ட்டாக நம்பி நம்ம போடலாம். ஏன்னா இது ரெண்டுமே இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக போட்டாலும் இன்னொரு வருஷம் 10 வருஷம் கழிச்சுன்னும் போது நிச்சயமாக நமக்கு அது நிச்சயமாக ரெட்டிப்பாகுமே தவிர கம்மி ஆகவே ஆகாது. இன்றைக்கி ஒரு 1000 கொடுத்து ஒரு இருக்கிறோம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 2500 கிட்ட மாதிரி மதிப்பு கூடும், குறையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமானாலும் சரி, நம்ம எடுத்தோன்னா ரொம்ப லம்பாலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 1000 மிஞ்சதுன்னா அந்த 1000 போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு 2000 மிஞ்சதுன்னா 2000 ஒரு இன்வெஸ்ட் மாதிரி ஒரு சீட்டு போட்டு விடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த உங்களுக்கு பிடிச்ச கடையில் இருந்தாலும் சரி, ஒரு சீட்டு போட்டு மாதம் மாதம் கட்டிகிட்டே இருந்தாலும் ஒரு வருஷம் முடிவில் குறைஞ்சது ஒரு 2 கிராம் 3 கிராம் கிட்ட நம்மக்கிட்ட வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோம்னா நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்மளால் சேர்த்து கொடுக்கவும் முடியும். இந்த செயின் வந்து நான் சென்னையில் இருக்கும்போது ஜெயச்சந்திரனில் எடுத்த தம்பிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் ஜெயச்சந்திரனில் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்த 10 கிராமுங்க. ஒரு பவுனு 2 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. சரி நல்லாயிருக்கு. ஏன்னா பட்டையாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி இழுத்துருவான். இல்லைனா ஏற்கனவே ஒரு தடவை பட்டையில் எடுத்து போட்டேன், அது இழுத்து பிச்சு ரொம்ப டேமேஜ் ஆக்கிட்டான். அதனால் சரி இந்த மாதிரி உருட்டு மாடலில் எடுத்து போட்டோம்னா அது பாட்டு கழுத்தில் கிடக்கும், பிள்ளைங்களுக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும், அது பார்வையாகவும் இருக்காது. இப்போ நான் இந்த செயின் வந்து 1 பவுன் 2 கிராம், இன்னும் ஒரு 2 கிராம் போட்டோம்னா 1.5 பவுனுக்கிட்ட வந்துடும். ஆனால் பார்வையாக அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் கெட்டி மாடல் வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு. அதனால் இந்த செயின் எடுத்து போட்டு விட்டேன் அவனுக்கு. கொஞ்ச நாள் தான் பிள்ளை போட்டான். அப்புறமேட்டு சரி அவனுக்கு இஷ்டம் இல்லை, பிச்சு ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிட்டான்னொன்னே நான் வீட்டிலையே இப்படி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பாக தான் சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு தான் சேமிக்கிறோம் தவிர இன்றைக்கி ஒன்றும் அவங்க போடணும்னு ரொம்ப இது இல்லை. எங்கேயாவது ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் போட்டுறது மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற நேரத்தில் பிள்ளைங்க கழுத்தில் போட்டு விடாதீங்க. அது சேஃப்டியே கிடையாது. யாரையும் நம்பி குழந்தைங்கள கொடுக்கவும் இல்லை. நகையை போட்டு குழந்தைகிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் குழந்தைங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லை குழந்தைங்க மேலே இருக்க அந்த நகைக்கு இது பண்ணி நிறைய பேர் குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அந்த ஒரு பயம் எப்பயுமே நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் நமக்கு சேர்க்குறதே பிள்ளைங்களுக்காக தான். அதனால் பிள்ளைங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா போட்டு கூட்டு போயிட்டு மிச்ச நேரம் நான் வீட்டில் லாக்கரில் வச்சுருங்க. இல்லைன்னா பேங்கில் போய் இன்னும் இருக்கிறதே பெஸ்ட்டு பேங்கில் கூட லாக்கர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 10 பவுன் 15 பவுனுக்கு மேலே வீட்டில் வந்து நகை ரொம்ப சேமித்து வைக்காதீங்க. அது சேஃப்டியே கிடையாது. ஏன்னா நம்ம திடீர்னு எங்கேயாவது வெளியே ஊருக்கு எங்கேயாவது போகிறோம்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு குண்டுமணியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சிக்கனமாக இருந்து சேர்த்தோன்றது நமக்கு தெரியும். ஈஸியாக சொல்லலாம், அங்கே பாரு அவ்வளோ போட்டு போகிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தோம் நமக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நகையை எங்கெங்கே வைக்கணும், எப்படி சேஃப்டியாக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நான் எடுக்கும்போது மொத்தமே சேர்த்து 42,595 கிட்ட தான் நான் செலவு பண்ணேன். இது நான் எடுக்கும்போது 2022 ஸ்டார்டிங் ஜனவரி மாதன்ற மாதிரி எடுத்தேன். அப்போ எனக்கு இவ்வளோ தான் ஆச்சு. இன்றைக்கி நான் எடுக்க போனோன்னே இதே நகையை வந்து குறைஞ்சது 60-70 கிட்ட கொடுக்கணும். செய்கூலி சேதாரம், நீங்கள் ஜிஎஸ்டி அதெல்லாம் நினச்சோன்னா பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு போனேன். அப்போ பிடிச்சிருந்துச்சு, எனக்கு எடுக்கலான்னு தான் போனேன். சரி இந்த டிசைன் நல்லா இருக்குன்னொன்னே, ஏன்னா நான் இந்த டிசைன் வந்து மதுரையில் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே பட்டையாக கொஞ்சம் பார்வையாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உருட்டு மாடல் எனக்கு கொஞ்சம்